நபிகளாரின் வாழ்வும் அகீதாவும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது 23 வருட காலத்தில் எப்படி மக்களுக்கு மத்தியில் ஒரு எழுச்சி பிரச்சாரத்தை இஸ்லாத்தின் ஊடாக செய்தார்களோ அதில் அகீதாவுடைய பங்களிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை எப்படியெல்லாம் அவதானித்தார்கள், எப்படியெல்லாம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் அந்த கொள்கை பற்றிய வழிகேடுகள் வராமல் அதற்கான தடுப்புகளை செய்தார்கள், அது எப்படியெல்லாம் வரலாம் என எச்சரித்தார்கள் என்பது பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை. அதாவது ரசூல் அதை நம்ம படித்து முடிகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீதாவை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதா வழிகேடு எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அகீதா வழிகாடு என்ன செய்யலாம், ஒரு சில வினாடிகளில் அவர்கள் ஊடுருவிடலாம் என்பதை நபியவர்கள் எப்படி பயந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த தொகுப்பின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாக எமக்கு எல்லோருக்கும் தெரியும் எமது அகீதா அஹ்லு சுன்னாவுடைய அகீதா, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுடைய அகீதா என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நபிமார்களுடைய பிரச்சாரம் எதற்காக இருந்தது, எதை நோக்கி இருந்தது. இது முதலாக நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கு அதாவது இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பின்னால் உருவாகிய இஸ்லாமிய ஆட்சி மீள வர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி திருப்பி வர வேண்டும் என்கின்ற சிந்தனை போக்கோடு உருவாகிய எல்லா அமைப்புகளும், ஹிஸ்புகளும், எல்லா பிரிவுகளும், அது அல்லாமல் இஸ்லாத்துடைய அந்த தோற்றத்தையே சிதைக்கின்ற அமைப்பிலே உருவாகிய ஆரம்பகால சூஃபிச இயக்கங்கள் என்று எதை நீங்கள் எடுத்துக்கொண்டார்களும் அவர்களுடைய பார்வையில் நபிமார்களுடைய வந்த நோக்கமே வேறு. அவர்களது பார்வையெல்லாம் நபிமார்களுடைய வந்த நோக்கம், நபிமார்கள் எதற்கு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த நோக்கமே அவர்களது பார்வையில் வேறு. எனவே நாங்கள் பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபிமார்கள் ஏன் வந்தார்கள், நபிமார்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்கள். எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், கொள்கைக்காக வந்தார்கள் அப்படி சொல்லிடுவாங்க, கொள்கைக்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அந்த ஏன் வந்தார்கள் என்பதில் என்ன கொள்கை சொல்ல வந்தார்கள், எப்படி சொல்ல வந்தார்கள் என்பதுதான் ரசூலுல்லாஹி சீரால் என்ன செய்கிறது, அந்த முழுமையாக அடங்கி இருக்கிறது. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. இஸ்லாத்துடைய டோட்டல் தூதுத்துவத்துடைய செய்தியும் அதில் தான் அடங்கி இருக்கிறது, நபிமார்களுடைய பிரச்சாரத்தில் தான் அடங்கி இருக்குது. அதை ஒருவர் தவறாக விளங்கிட்டார்னு சொன்னால் டோட்டல் மற்ற எல்லாம் என்ன செஞ்சிடும், தவறாக. அதை சரியாக விளங்கினா எல்லா பகுதியும் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் தாகூத்துக்களை ஒதுக்கி விலக்கி நடப்பதற்காகவும், அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த வசனம் கூட அதாவது நபிமார்களுடைய பிரச்சாரம் எதற்காக இருந்தது என்று தெளிவாக சொல்லி இருந்தாலும், இந்த தாகூத் இருக்கிறது, தாகூத்துக்களை விலகி நடப்பதற்காகவும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காகவும் என்றதில் யாரும் முரண்படுவது இல்லை. ஆனால் தாகூத்துக்களை விலகி நடப்பதற்காகவும் என்றால் என்ன, தாகூத்துக்களை விலக்கி நடப்பதற்காகத்தான் நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான்னு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப தாகூத் என்றால் என்ன, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். தாகூத் என்பதை இன்றைய நவீன கால அடிப்படையில் எப்படியெல்லாம் மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் மக்களுக்கு அதற்கு தவறான ஓட்டங்களை கொடுத்து வழிதவறு செய்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாகூத் என்று சொன்னால் அதாவது தன்னை வணங்குமாறும் தனது சட்டங்களை சொல்லியும் அழைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறிக்கும் அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க. எப்படி தாகூத் என்று சொன்னால் தன்னை வணங்குமாறும் தனது சட்டங்களை சொல்லியும் மக்களை அழைக்கிறாங்களே ஆட்சியாளர்கள், இவர்களை தான் இது குறிக்கும் அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் அழைக்கப்படக்கூடிய எதிர்த்த மன்னராக அழைக்கப்படக்கூடியவர் யாரு, நும்ரூத். அதே போல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன், இப்படி ஒரு பட்டியெல்லாம் சொல்லி ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னா, நும்ரூத் தன்னை கடவுள் என்று சொன்னா. எனவே வஜ்தனிபு தாகூத், தாகூத்துக்களை விலக்கி நடவுங்கள் அப்படி என்று சொன்னால், தன்னை கடவுள் என்று அறிவித்து தனது சட்டங்களை மக்களின் மீது திணித்து நடக்கக்கூடிய இந்த ஆட்சிகள் எல்லாம் ஒதுக்கி நடவுங்கள். இறைவனுடைய ஆட்சியை என்ன செய்யுங்க, நீங்க இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துங்கள் என்பதை சொல்லுவதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்படி என்று சொல்லுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
அப்போ நாங்கள்லாம் முதலாக அக்கீதாவை படிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை விளங்கக்கூடியவர்கள், குர்ஆனை சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், எங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியணும். நபிமார்களுடைய பிரச்சாரம் என்ன, அது அடிப்படை என்ன? வஜித்தனிபு தாகூத்துக்கு இப்படி சொல்லப்படுகின்ற இந்த தாகூத் என்ற இந்த விளக்கம் சரிதானா? இன்னும் அவர்கள் நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர இலல்லதீன யஸ்அமூன, அதாவது அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? யுரீதூன ஐயதஹாகமு இல தாகூத், தாகூத்துகளுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் விரும்புகிறார்கள், இதை பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆன்ல கேட்கிறான். இரண்டாவது இடம் குர்ஆன்ல தாகூத் வரக்கூடிய இரண்டாவது இடம். எப்படி அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், மறுமை நாளை நம்பிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே யுரீதூன ஐயதஹாகமு இல தாகூத், தாகூத்துகளுடைய சட்டங்கள், தாகூத்துகளுடைய தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். அந்த தீர்ப்பை நோக்கி போகிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல கேட்கிறான். இப்போ இந்த இடத்தை வச்சு என்ன சொல்றாங்க, தாகூத்தன் அப்ப என்ன, குஃப்ரியத்தான ஆட்சி, மார்க்கத்துக்கு முரணான ஆட்சி, அல்லாஹ் ரசூலுக்கு முரணான ஆட்சி, இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் தாகூத். இப்ப நபிமார்கள் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் அப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காகவும், இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சியை எதிர்ப்பதற்காகவும். நபிமார்களுடைய நோக்கமே என்ன, ஆட்சியை எதிர்ப்பதற்காக வந்தார்கள், சிறந்த ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக வந்தார்கள். இன்னும் ஒரு அட்வான்ஸா கொண்டு போய் சொல்றேன்னு சொன்னால், குஃப்ரியத்தான ஆட்சியை இல்லாமலாக்கி ஹிலாஃபத்துள்ள ஆட்சியை கொண்டு வருவதற்காக நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள். இப்போ ஹதீஸில் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் சொல்றாங்களா, கேட்ட ஹதீஸ். சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை பெரிய கஷ்டமா இருக்கு, பெரிய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். இதற்கு முன்னால் உள்ள மக்கள் நிலத்திலே புதைக்கப்பட்டு இரண்டாக வாளால் என்ன செய்திருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள். நீங்க அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு காலம் வரும், சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும், சன்ஆவிலிருந்து ஹதரமவுத் வரைக்கும் பெண்கள் போவார்கள், பாதுகாப்பாக என்ன செய்வாங்க, போவாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஓனாய் பயத்தை தவிர வேறெந்த பயமும் இல்லாமல் சிறந்த முறையில் பாதுகாப்பாக நடந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லட்சியமும் என்ன, சிறந்த ஆட்சி, சிறந்த பாதுகாப்பான ஆட்சி என்று இந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? பாருங்க, இப்ப நபிமார்கள் ஏன் வந்தார்கள் அப்படி என்பதற்கு இந்த செய்தியை ஒரு செய்தியை வைக்கிறேன். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லி, நீங்க பயப்படாதீங்க, ஒரு காலம் வரும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும், வரும் என்று சொல்லாம சன்ஆல இந்த ஹதரமவுத் வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க, போவீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட பாதுகாப்பான ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்திகளை என்ன செய்றாங்க, முன்வைக்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்ப இதெல்லாம் என்ன என்று சொல்லி பதில் சொல்லல. நபிமார்களுடைய அழைப்பு பிரச்சாரம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு இயக்கங்களும், ஒவ்வொரு அமைப்புகளும், ஒவ்வொரு வழிகட்ட பிரிவுகளும் முதலாவது செஜத்தித்தான் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. முதலாவது நபிமார்களுடைய கோலை, அவங்களுடைய இலக்கையே மாத்திடுறாங்க. மாற்றி அவர்களாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, நல்ல எண்ணத்திலோ கெட்ட எண்ணத்திலோ, சரியான அறிவிலோ தவறான அறிவிலோ, அது நோக்கங்களை பற்றி என்ன செய்யல, பேசவில்லை. இங்க பேச்சு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் எப்படி ஆகுது, யாராக இருந்தாலும் சரி, அதாவது சூஃபிச பிரச்சாரம் செய்யக்கூடிய தரைக்காக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி தவறான முறையில் அணுகக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முதலாவது அவர்கள் நபிமார்களுடைய நோக்கங்களை தலைகீழாக விளங்கப்படுத்துவாங்க. நபிமார்களுடைய நோக்கங்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்த நாளில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நேரம் வரைக்கும் அப்படித்தான் விளங்கப்படுத்துவோம். இப்போ உதாரணமாக அபூ லஹப் என்ன செய்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்த நேரத்தில் அபூ லஹப் தான் முதலாவது எதிர்த்தாண்டு வருது. அபூ லஹப் தான் முதலாவது இருக்கிறார். ஏன் அவ்வளவு பேர் இருக்கிற நேரத்தில் அபூ லஹப் முதலாக எதிர்க்கணும் அப்படி என்றா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படி என்று சொன்னால், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். குர்ஆன் என்ன சொல்லுது, மலிக்கின் நாஸ், முல்க் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி சொன்னால் அது யாரை பாதிக்கும், அபூ லஹபை பாதிக்கும், அபூ ஜஹலை பாதிக்கும், உத்துபாவை பாதிக்கும், ஷைபாவை பாதிக்கும். யாரை பாதிக்காது, சாதாரணமாக குஃபுர்ல அப்ப இருந்த பிலாலையோ சுஹைபையோ அது போன்ற நபித்தோழர்களை ரலியல்லாஹு அன்ஹு யாரையும் பாதிக்காது, ஆட்சியில் உள்ளவர்கள் தான் பாதிக்கும். அப்ப அவர்கள் எல்லோரையும் விட அபூ லஹப் போன்றவர்களுக்கெல்லாம் தெளிவாக விளங்கிட்டா, இது வந்தா இவர் சொல்ல வாரது எங்களை ஆட்சியை ஒதுக்கி
ஒரு சிறந்த ஆட்சியை இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படி என்றதான் இவர் வராரு. இதனால தான் அவர்கள் எதிர்த்தார்கள். அபூலஹப் எதிர்த்த நோக்கமே அபூலஹபுக்கு சில வேளை தெரியாம இருக்கும் இப்ப சொல்ற இந்த விளக்கம். ஆனால் அபூலஹபுடைய நோக்கத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அபூலஹப் எதிர்த்தது நமது ஆட்சி விஷயத்துல என்ன செய்தார்கள், எதிர்த்தார்கள் என்று இப்படி ஒரு முறைகளை சொல்வதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், மதீனாவுக்கு ரசூலாக போறாங்க. எப்படி மக்கால பெரிய எதிரிகளாக இருந்தார்களோ அபூலஹப், அபூஜஹல் போன்றவர்கள், மதீனாவில் பெரிய எதிரிகளா யார் இருந்தா, முதல் உபை இப்னு சலூல். உபை இப்னு சலூல் ஏன் எதிரியா இருந்தார்னு சொன்னால், அன்சார்கள் உட்பட யூதர்களுடைய பெரும் தலைவராக கருதப்பட்டது யாரு, உபை இப்னு சலூல். அவர்கள் கோத்திர தலைவர்களாக இருந்தாலும் உபை இப்னு சலூல் தான் அங்க செல்வாக்கு மிக்க தலைவராக என்ன செஞ்சார், இருந்தார். எத்தனையோ அன்சாரு, அதாவது ஹவுஸ் ஹஸ்ரஜை சேர்ந்த, அதாவது நிறைய பேரெல்லாம் யகூதிகளாக பிள்ளைகளை என்ன செஞ்சிருந்தாங்க, மாற்றி விட்டிருந்தார்கள். ஏன்னா அவங்க தான் வேதத்தை சுமந்தவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்ப முதலாவது எதிர்த்தது யாரு, உபை இப்னு சலூல். எனவே ரசூலுல்லாஹ்வோட நோக்கம் என்ன, அந்த இடத்துல உபை இப்னு சலூல் எதிர்க்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, ஆட்சி அப்படின்றத என்ன செய்ய வராங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விஸ்தீர்ணமாகிட்டாங்க ஆட்சியில. முதலாவது ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன, மன்னர்மார்களுக்கு கடிதம் எழுதுவது. அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவீங்க, நீங்க பாதுகாப்படைவீர்கள். அப்ப அந்த இடங்களை எல்லாம் எல்லா மன்னர்களுக்கு கடிதம் எழுதினது எல்லாம் என்ன நோக்கம், ஆட்சி இப்படி என்றெல்லாம் சொல்லி, வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம். அன்யஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தாகூத்துக்களை ஒதுக்கி நடப்பதற்கும். தாகூத் என்றா என்ன, குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கும் சட்டங்களுக்கும் முரணாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய என்னென்ன சட்டம் நடக்குதோ அத்தனை. அப்ப இந்த உலகத்தில் என்ன ஆட்சி நடந்தாலும் இதை எதிர்க்கத்தான், இஸ்லாம் அல்லாமல், ஹிலாஃபத்துடைய முறை அல்லாமல் என்ன ஆட்சி உலகத்தில் நடந்தாலும் அவைகளை எதிர்க்கத்தான் நபிமார்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள். அப்படி என்று சொல்லி நபிமார்களுடைய பிரச்சாரத்துக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அதற்குத்தானா நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், அல்லது நபிமார்களுடைய பிரச்சாரத்தால் அந்த இடம் கிடைத்ததா? ரெண்டு விஷயம் இருக்குது. நபிமார்கள் இதற்குத்தான் அனுப்பப்பட்டார்களா, அல்லது நபிமார்களுக்கு என்ன பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்டார்களோ அந்த பிரச்சாரம் எல்லாம் செய்தால் இது இயல்பாகவே இணைந்து கொள்ளுமா? இதுதான் இங்க மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் இலக்கென்பது அல்ல, இதுதான் இலக்கென்பது அல்ல. இதுதான் நபிமார்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் பிரச்சாரம் எல்லாம் செய்து இந்த அடிப்படையில் ஒரு சமுதாயம் உருவாகினால் இது இயல்பாகவே என்ன செய்யும், இது கிடைத்தது இப்படி புரிந்து கொள்வதா? இது நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வழிகேடான சிந்தனைக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஆற்றப்படும். எல்லா விதத்திலும் எங்களுக்கு அந்த பார்வை தான் என்ன செய்யும், உருவாகும். எல்லா விதத்திலும் அந்த பார்வை ஒரு உண்மையான ஷிர்கையும் உண்மையான இடத்தை விட்டு நாங்கள் போயிடுவோம். இப்போ உதாரணமாக இந்த இலக்கு ஒருவர்கிட்ட வந்துன்னு வைங்களேன், தூய்மையான இஸ்லாமிய ஆட்சி ஒரு முஸ்லிமுக்கு இலக்காக இருப்பதும் இலட்சியமாக இருப்பதும் தவறல்ல. ஆனால் நபிமார்களுடைய முதல் பிரச்சாரமாக அது இருந்தது என்று சொல்றதுதான் என்னது தவறு. நபிமார்களுடைய முதல் பிரச்சாரமாக அது இருந்தது என்று சொல்றதுதான் தவறு. சரி, இதுதான் விளக்கம் என்று ஆகிவிட்டால், இப்படி குஃப்ரான ஆட்சிகளை எதிர்ப்பதும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதும் தான் நபிமார்களுடைய இலக்காக இருந்தது என்று ஆகிவிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியை ஏன் கொண்டு வர வேண்டும் அந்த கேள்வி உண்டாகும். ஏன் கொண்டு வரணும்? ஷிர்கை ஒழிப்பதற்கு. முதலாவது இஸ்லாமிய ஆட்சி வந்தா என்ன செய்யணுமா? ஷிர்கை ஒழிக்க வேண்டும். அப்ப ஷிர்கை ஒழிக்க வேண்டும், முதல்ல என்ன வரணும்? இஸ்லாமிய ஆட்சி வரணும். அப்ப இஸ்லாமிய ஆட்சி வராம ஷிர்க் இருந்தா வெயிட், அது அவசரப்பட வேண்டாம். முதலாவது ஆட்சியை கொண்டு வந்துருவோம். ஆட்சியை கொண்டு வந்துட்டா இந்த தர்காக்கள், இந்த இஸ்லாத்துக்கு முரணானவைகள், இந்த தாயத்து தட்டு தகடுகள், ஷிர்க், இதெல்லாம் முதலாவது செய்யறது என்னது? இஸ்லாமிய ஆட்சி அதை போர் பிரகடனப்படுத்தும். அப்ப இதுல முதல் அம்சமாக எது மாறும்? அக்கீதாவுடைய பிரதான அம்சமாக ஹிலாஃபா. அப்ப தௌஹீது இருக்கு, இஸ்லாத்துடைய பிரதானமான பகுதிகள் அது ஒன்று. தௌஹீதை நாங்க எப்படி என்ன அழகாக விளங்கப்படுத்துறோமோ அதே அழகான முறையில் அவங்க என்ன செய்வார்கள், விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் அது எப்ப அப்ளை ஆகும்? ஹிலாஃபத்து வந்த உடனேயே முதலாவது என்ன செய்யும், இது அப்ளை ஆகும். இப்ப இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய ஹிலாபத் சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாம உலகத்துல எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப முதலாவது ஒரு மிம்பர்ல ஏறினா தர்காவும் சிறுக்கும் இணைவைத்தலும் நிறைந்த, நபிகளாருடைய வழிமுறை பற்றி அறியாமைகள் நிறைந்த, அவுலியாக்கள் பற்றிய தவறான நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு மிம்பர்ல ஒருவர் ஏறார் இந்த கருத்தோட.
அவர் முதலாவது என்ன அங்க பேசணும்? இதே இல்லை, அந்த சிற்கெல்லாம் அப்படியே இருக்கும். என்ன பேசுவார்னா, இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமைப்பட்டால் தான் சிறந்த ஆட்சி அடைய முடியும். இதை பேச இயலாது. ஏன்? இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் இலக்கு, இதெல்லாம் உடைச்சிருவோம். ஆனால் இவங்களை முதலாவது ஒன்று சேர்த்து ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டோம்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இயல்பாகவே என்ன செய்துவிடும்? இல்லாமல் போய்விடும். எனவே முதலாவதாக எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் கொண்டு வர வேண்டியது இதுதான். சரி, ஒருவர் ஹிலாஃபத்து இல்லாமல் ஏகத்துவத்தில் சரியாகவும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி கொண்டும் இருக்கிறார். ஆனால் அவர் உச்சகட்டமாக என்ன நினைச்சிக்காரு சொன்னா, இறைவனுக்கு இணை வைக்க கூடாது, ஆட்சி இணை வைப்பல்ல, சிறுக்கு குஃப்ரு நம்ம வழங்கப்படுத்துறோமே, இணை வைக்க கூடாது என்று அவர் விளங்கி வச்சுக்கிறான்னு வைங்களேன். அவர் என்ன பிழை இழைக்கிறாரு? அவர் ஏகத்துவத்தில் மிகப்பெரிய பிழை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? அவர் ஆட்சியை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து வச்சுக்கிறார். ஆட்சியை தாகூத்துக்கு கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தாகூத்துடைய சட்டங்களை தன் சட்டங்களாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். தாகூத்து சொல்லுகின்ற சட்டங்களை சரி கண்டிருக்கிறார். பார்க்கவில்லையா? அல்லாவையும் மறுமையினாலே ஈமான் கொண்டோடு சொல்லிக்கொண்டு தாகூத்துக்களிடம் தீர்ப்பு சொல்லுகின்றவர்கள் நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க குஃபர் செய்யறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். சோ இந்த தௌஹீத்வாதிகள் எல்லாம் அகீதாவில் என்ன செய்றாங்க? தவறு விடுகிறார்கள். சரியான பார்வை இல்லாம குஃபர் செய்கிறார்கள். அவர்கள்ட்ட அகீதாவுடைய விளக்கமின்மை இருக்கிறது. கொஞ்சம் அப்படி வெளிப்படையாக பேசினோம் என்று சொன்னா காபிர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சிலர் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லல. காபிர்களாக இருக்கிறார்கள். ஏன் காபிரா இருக்கிறாங்க? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், சிலை வணக்கத்தை நம்ம ஷிர்க்னு சொல்றோம். சிலை வணக்கம் ஷிர்க்னு சொல்றோம். அதே போல அல்லாஹ்வுடைய பண்புகளை சில மக்களுக்கு சில மனிதர்களுக்கும் புனிதம் என்று நினைத்து கொடுப்பதை ஷிர்க்னு சொல்றோம். இதே மாதிரி ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாத சட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். இப்ப நபிமார்கள் வந்ததே எதற்காக? அல்லாஹ் வணங்கணும், தாகூத்துக்களை எதிர்க்கணும். அப்ப யாராவது ஆட்சி அல்லாஹ் அல்லாத ஆட்சியை நம்புகிறார்கள் என்றால் அவங்க சிறுக்கு வைக்கிறாங்க. அவர்களெல்லாம் யார் ஆட்சியாளர் எடுத்துக்கொள்றாங்களோ இவங்க சிலை வணங்குறது சமம் தான், இவர் ஆட்சியாளர் என்று எடுக்கிறதும் சமம் தான். அப்படியா இல்லையா? அப்ப என்ன நடந்துருது? இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளரை யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவர்கள் குஃபார்கள், ஹுக்காமன் வ மஹ்கூமீன், தீர்ப்பளிக்கின்றவர்களும் தீர்ப்பளிக்கப்படுகின்றவர்களும் காஃபிர்கள். சிலை வணங்கினாலும் குஃப்ரு தான், இதை வணங்கினாலும் குஃப்ரு தான் என்று சொல்லக்கூடிய சிந்தனையெல்லாம் உருவாகி எகிப்தில் முஸ்லிம்கள் வெட்டி கொண்டதெல்லாம் இதனால தான். இந்த பார்வையால தான் வெட்டி கொண்டார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த இடத்துல இப்படி நபிமார்களுடைய பிரச்சாரம் இதுதான் என்று விளக்கம் கொடுத்ததுனால இது சின்ன விஷயம் அல்ல. இது நபிமார்களுடைய பிரச்சாரம் இதுதான் என்று கொடுக்கப்படுற 1000 விளக்கம் இருக்குது. நான் இப்போ ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறேன்? பிரதானமாக குர்ஆன் சுன்னா ஏகத்துவம் என்று பேசக்கூடியவர்களோட நெருக்கமாக இருந்து மோதக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான், இந்த சிந்தனை போக்குள்ளவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபிமார்களுடைய பிரச்சாரம் என்பது இதுவல்ல. நபிமார்களுடைய பிரச்சாரம் என்பது இதுவல்ல என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவல்ல இதை மட்டுமல்ல, இது அல்லாம நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் அதுல வரும். ஆனால் இதுவல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லி, நோக்கம் அல்ல, ஆனால் அது இயல்பா அதில் வந்துடும் என்று நான் சொல்றேன். அது இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை வழங்கப்படுத்துறேன். இப்போ நபிமார்களுடைய பிரச்சாரமாக இன்றைக்கு பொதுவாக சூஃபித்துவ தரீகாக்கள், அடுத்தது சூஃபித்துவ அமைப்புகள், ஜமாத்து தப்லீக் போன்ற சூஃபித்துவ அமைப்புகள், இவர்கள் எல்லாரும் நபிமார்களுடைய பிரச்சாரம் என்று சொல்லி எதை சொல்லுவாங்க? நபிமார்களின் பிரச்சாரம் என்று வாய் திறந்து சொல்றதல்ல. பிரச்சாரம் எதை சொல்லுவாங்க? நீங்க பாருங்க, பயான்கள் அங்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை பார்த்துக்கொள்வான். நீ எதையும் யோசிக்காதீங்க. அல்லாஹு தாலா தான் படைச்சான், அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான். இந்த அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான் என்ற சிந்தனையை ஆழமாக நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வைத்ததனால் தான் அவர்கள் உலகத்தை துறந்தார்கள். எல்லாவற்றை இழந்தார்கள். ஜிஹாதுக்கு போனாங்க, உயிரை விட்டார்கள். ஏன்? அல்லாஹ் ரஸாக், அல்லாஹு தாலா ரஸாக், அல்லாஹு தாலா தான் உணவளிப்பவன் என்று சொல்வதனால் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கிறது. இந்த உணர்வை ஏற்படுத்தியதனால் தான் எல்லா நபிமார்களுக்கு பின்னால எல்லாரும் திரண்டார்கள். ஃபிரௌனை எதிர்க்க முன் வந்ததும் அதனால தான். யார் ரஸாக்? அல்லாஹ். எதுக்கும் பயப்பட வேண்டாம். இதை சொல்லத்தான் நபிமார்கள் வந்தார்களா? தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது பிழையா இல்லையா என்பது அல்ல, அப்படி நம்புவது பிழையா இல்லையா என்பது அல்ல. நபிமார்கள் பிரதான இலக்காக இதை சொல்லத்தான் வந்தார்களா? அப்ப இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு ரஸாக், அல்லாஹு தாலா உணவளிப்பவன், அல்லாஹு தாலா தான் எல்லா விஷயங்களையும் பொறுப்பெடுப்பவன், அல்லாஹு தாலா தான் எல்லாவற்றையும் பொறுப்பா, இதுக்காக வேண்டி வந்தார்களான்னு கேட்டால் இது நம்ப வேண்டும், அதுல சந்தேகம் கிடையாது.
அல்லாஹ் தஆலா தான் ரஸாக், சந்தேகம் கிடையாது. ஆனா நபிமார்கள் அதற்கு பிரச்சாரம் செய்ய வந்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன் அதுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தார்களா என்று கேட்டால் இல்லை என்று சொன்னால், அதை நம்புகின்ற சமுதாயமாக இருந்தவர்கள் தான் பெரும்பாலும் நபிமார்கள் வந்த சமுதாயங்கள். ஒரு சில நபிமார்களை தவிர பெரும்பாலும் நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் இறை கோட்பாட்டை இன்றைக்கு கூட இந்த நாஸ்திகம் என்கின்ற சிந்தனை ஒரு புதிய உருவாக்கம் தான். சயின்ஸுக்கு பின்னால் ஏற்பட்ட ஒரு புதிய உருவாக்கம். நாஸ்திகம் என்கின்ற சிந்தனை இருக்கிறதே, தஹ்ரியா, மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்கள் இருந்தார்களே ஒழிய, குர்ஆனும் சொல்லுது மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்கள் இருந்தார்களே ஒழிய கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கோட்பாடு என்ன செய்யல, இருக்கவில்லை. நாஸ்திகம் என்ற கோட்பாடு கடவுளை மறுக்கக்கூடிய கோட்பாடு என்று இருக்கவில்லை, மறுமையை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா காபிர்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நீங்க இறைவனை இப்படி நம்புறீங்களே அப்படி நம்புறீங்களே, திருப்பி எப்படி மறுமை நாள் ஏற்படாது நம்புகிறீர்கள்? அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்ல கேட்கிறான். இதே மாதிரி மக்கத்து காபிர்களிடத்தில் நபியர்கள் கேட்ட கேள்விகள முக்கியமான கேள்வி என்ன? அவர்களிடத்திலே கேளுங்கள், வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களுக்கு வானத்திலிருந்து உணவளிப்பவர்கள் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களை இரவிலும் பகலிலும் புரட்டி சுழலச் செய்கின்றவன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களை உயிர்ப்பிக்கின்றவன் மரணிக்க செய்கின்றவர்கள் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப இதை சொல்லதான் நபிமார்கள் வந்தார்களா? அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, அவங்க அதான் சொல்லுவார்கள். இதை வைத்து நம்புறீங்க தானே, இது சரி. இதை வைத்து இப்படி இருக்கிற நேரத்தில் ஏன் நீங்கள் சிலைகளை வணங்குகிறீர்கள்? இப்படி கேட்கத்தான் வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப இது பாருங்க, இன்னொரு தஃப்சீர் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நபிமார்களுடைய பிரச்சாரத்தை இன்னொரு விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன, அல்லாஹ் தஆலா தான் எல்லா விதத்துக்கும் சக்தி உள்ளவன், அதை நம்பினால் போதும், அல்லாஹ் தஆலாவோட விஷயத்துல நம்ம எல்லா தியாகங்களையும் செய்வோம், இதை சொல்வதற்கு தான் நபி அவர்கள் வந்தார்கள் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஏகத்துவம் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய, குர்ஆன் சுன்னா என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய, இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய, அதையே இலக்காக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு எதிராக அல்லது சகோதரர்களை விமர்சித்து ஒரு வார்த்தை சொல்வார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுடைய சீராவை படிக்காததனால்தான், நபி அவர்களுடைய வரலாற்றை 23 வரலாற்றை படிக்காதனால்தான் இவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கடா, ஹதீஸ் எப்படி இப்படி எடுக்கிறாங்க, இது சேர்த்து தர்த்தீபா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, எப்படி 40ல இருந்து 63 வரைக்கும் அந்த படிமுறை இப்படி எடுத்திருந்தா நம்ம என்ன சொல்றோமோ அதை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் இவ்வளவு உங்களுக்கு சொன்னது என்ன காரணம் என்றா, நபிமார்களுடைய பிரச்சாரம் என்னன்றது இவ்வளவு கிளியர், இதுக்கு ஒரு தலைப்பு தேவையா நீங்க நினைச்சுக்கொள்ள கூடாது என்பதற்காக அப்படி அதை தலைகளை விளங்கப்படுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு அமைப்பினரும் அதைத்தான் முதலாக என்ன செய்வார்கள். ஒவ்வொரு அமைப்பினரும் முதலாக அதைத்தான் செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறதை பார்க்கிறோம். நபிமார்கள் ஏன் வந்தார்கள் என்ற விஷயத்தை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாங்கள் குர்ஆன் வசனம் ஹதீஸ் என்று நேரடியாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுக்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரால் இருந்து தானே விளங்கணும் என்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த போக்கெடுத்து சீரால இருந்துன்னு சொன்ன உடனே நிறைய குர்ஆன் சுன்னா பேசுறவங்க சீரா பத்தி பேசுறாங்க, சீரா பத்தி எழுதிக்கிறான்னு அவங்களுக்கு தெரியுமே. அதனால அதுக்கு இன்னொன்று எடிஷனலா சொல்றாங்க. எடிஷனலா என்ன சொல்லுவாங்க, தமிழ் சரியா இருக்கும். எடிஷனலா ஏதாவது சொன்னா தமிழ்ல சரியா இருக்கும், விளங்காது. அதான் அந்த எடிஷனலா சொல்றேன்றது. சீராவுடைய பொதுப்பாங்கான நோக்கம் என்றுவாங்க உண்டு. எப்படி சீராவுடைய பொதுப்பாங்கான நோக்கம், நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஏன் பொதுப்பாங்கான நோக்கம் நம்மளுக்கு தெரியாதானே. அந்த என்ன பொதுப்பாங்கு நோக்கம் கருத்தியல் ஓட்டம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க குர்ஆன் சொன்னால சீரான்னு எடுத்து சொல்லுவோம். கருத்தியல் ஓட்டம் பொதுப்பாங்கு இது என்ன நம்ம பயந்துருவோம், அது நம்மளுக்கு அது கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படி நம்ம நினைச்சு, இது ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு விளங்கக்கூடாது. அவங்க ஒரு விஷயத்தை கற்பனை பண்றாங்க, அவங்களோட உள்ளத்தில் ஒன்று ஏற்படுது, அதை விளங்கப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த திராணி இல்லை. அதுக்காக வேண்டி ஒரு பொது சொல்ல ஏற்படுத்துறது, பொதுப்பாங்கான நோக்கம், கருத்தியல் ஓட்டம், கருப்பொருள் இப்படி என்ற உடனே நம்ம பயந்துருவோம் கொஞ்சம். அது ஒரு வித்தியாசமான ஒரு சீராவுடைய அப்படியே உள்ளுக்க நுழைஞ்சி அட்டி மட்டத்துக்கு போயிட்டாங்க போலக்கு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா விளங்கிட்டா. பொதுப்பாங்கான நோக்கம் சீராவை தொகுத்தார்களே 300-400 வருஷமா, அவங்களுக்கெல்லாம் அந்த பொதுப்பாங்கான நோக்கம் என்ன செய்யல, விளங்கவே இல்லை. இந்த பொதுப்போங்கு அங்க இருக்காது, நீங்க பாருங்க, அங்க யாரெல்லாம் இருக்காது. சீராவை தொகுத்தார்களே அவர்கள் யாரும் அதை கண்டிக்கவே மாட்டாங்க. இது இந்த நூற்றாண்டுல அந்த என்னது பொதுப்பாங்கான நோக்கமெல்லாம் உள்ளுக்க வரும். இதில் நான் அவர்களை நையாண்டி செய்வதற்கெல்லாம் சொல்லலை, தேவையில்லாமல் இந்த வசனத்தை போட்டு என்னது சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். கருப்பொருள், எண்ணவியல், ஓட்டம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை சிறந்த முறையில் புரிஞ்சு கொள்றேன்னு சொன்னா ஆரம்பம் எண்டிங் 2 செய்தியும் பாருங்க.
நம்ம இடையில் உள்ள செய்தியெல்லாம் பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு ஆரம்பமையும் நபியவர்களோட எண்டிங்கையும். ஏனென்றா ஒருவர் எத்தனை செய்திகளை சொல்லி இருந்தாலும் அவரால் வளர்க்கப்படுற தோழர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு 23 வருடமா இவர் என்ன சொன்னார்ன்ற தெளிவா தெரிஞ்சிடும். தெரியுமா இல்லையா? அவரோடு இருந்தவர். அப்ப அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற செய்திகள் 100ல் எதை முற்படுத்துவாங்க? அவர் எதற்காக வந்தாரோ அதைத்தான் முற்படுத்தி சொல்லுவார்கள், அதைத்தான் முற்படுத்தி முன்வைப்பார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக நீங்கள் பாருங்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து பிற்காலத்தில் எடுத்து சொன்ன ஏராளமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஜாஹிலிய மக்கள் விரும்பினார்கள். என்ன? அஹ்லாக். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய 50 பகுதிகளில் அஹ்லாக் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அஹ்லாக் என்ற பகுதியை ரசூலுல்லாஹ்கிட்ட நிறைய விரும்பினாங்க. அவர்கள் அதில் இருக்கல. நிறைய பேர் நம்பிக்கையாளர், நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், சாராயம் குடிக்காதவர், போதைகளுக்கு உட்படுத்தாதவர், எல்லா விஷயத்திலும் பேணுதலான, இதெல்லாம் அவங்க நிறைய விரும்பினாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை சுமந்து வந்த உடனேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இது சொல்ல வர்றது இஸ்லாம் என்றே தெரியாம என்ன சொன்னாங்க? இன்னக ல தஹ்மிலுல் கல்ல வ துக்ரித் தைஃப. நீங்க என்ன கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்றீங்க, அதாவது விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறீங்க, இப்படி எல்லாம் என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ் அவங்களை ஒரு நாள் கேவலப்படுத்த மாட்டான். எந்த சபையிலிருந்து சொல்றாங்க? ஜாஹிலிய மக்களுடைய சமூகத்திலிருந்து சொல்றாங்க. அவங்க விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால் அவங்க அதை விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னா, அந்த சஃபா மலையில ஏற நேரத்தில் முதல் பிரச்சாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுக்கலாம்? நல்ல அஹ்லாக்களின் பக்கம் வாருங்கள். ஏன் பொய் சொல்கிறீர்கள்? ஏன் நேர்மையற்று நடக்கிறீர்கள்? ஏன் விபச்சாரம் செய்கிறீர்கள்? ஏன் களவை எடுக்கிறீர்கள்? நல்ல அஹ்லாக்களின் பக்கம் வாருங்கள் என்று சொல்லி இருந்தா, நாங்கள் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை இருக்கிறதே, அதை அப்படி ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சுக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அடைந்திருக்கலாம். முகமதே, உங்களைத்தான் நாங்கள் இந்த பண்புல காண்ற வேண்டும் என்ன செஞ்சுக்கலாம்? அடைந்திருக்கும். இவ்வளவு பிரச்சாரம் வந்த பின்னாலும் கூட நபிகளாரை பற்றிய எந்த பிரச்சாரம் ஜாஹிலிய மக்கள்கிட்ட எடுபடல? பொய்யர் என்ற பிரச்சாரம் எடுபடல, சூனியக்காரன் பிரச்சாரம் எடுபடல, உளம்புறாரண்ட பிரச்சாரம் எடுபடல, ஏமாத்துக்காரன் எடுபடல. ஏன் எடுபடலைன்னா ரசூலுல்லாஹ்ல அந்த விஷயத்துல மாற்றம் செய்யலாம் போச்சு. அந்த மக்கள் அவ்வளவு விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ்களை பத்தி பொய் சொல்லவும் விரும்பல. அந்த மக்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்கிற அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு? பேசுற நேரத்தில் ஹிர்கல்ட்ட பொய் சொல்ல என்ன செய்யல, என்னை பத்தி அவங்க பொய் என்று சொல்லிடுவாங்க என்றதுக்காக வேண்டி உண்மையே சொன்னார். என்னது? உண்மையே சொன்னார். அபூ சுஃபியான் சொல்றாரு, நான் பொய் சொல்லணும்னு நினைச்சேன், நான் பொய் சொல்றேன்னு பின்னால என்னோட வந்தான்ல, இவெல்லாம் போய் சொல்லிடுவான்றதுக்காக நான் போய் சொல்லல. என்ன இப்படி பேந்தாரு பாருங்க. ஜாகிலிய மக்கள் நம்ம என்ன செய்யறோம்? மாக்களாக வாழ்ந்தார்கள், எரும மாடுகளாக வாழ்ந்தார்கள், இப்படித்தானே பேசுறோம். இல்லாத வாழ்ந்தார். ஆனா இந்த நேர்மை பாருங்க, இந்த நேர்மை இன்றைக்குள்ள எதிர்ப்பவர்கள்ட்ட கூட அந்த நேர்மை இல்லை. நான் பொய் சொல்றேன்னு என்னோட உள்ளவன் போய் சொல்லிடுவான்னு சொல்லல. ரசூலுல்லாஹ்களை பத்தி ஏதாவது ஒரு பேட் மார்க் வைக்கணும்னு யோசிச்சு இருந்து நான் வச்ச இடம் எது தெரியுமா? அவர் சொல்றாரு, இவர் இப்பெல்லாம் சரியா தான் இருக்கிறார், இதுக்கு பின்னால் அவர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, இதுதான் எனக்கு நுழைக்க முடிந்த இடம் என்றார். எனக்கு ஏதாவது ஒன்று ரசூலுல்லாஹ்களை பத்தி ஒரு மைனஸா நுழைக்க முடிஞ்சு அப்படின்னு அவ்வளவு நேர்மையா இருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் அழகான என்ன சொல்லிக்கிறான்? இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல பண்புகளை பூர்த்தி செய்யத்தான் நான் அனுப்பப்பட்டேன். நாளை மறுமையில் எனக்கு நெருக்கமானவர்களாக ஹாசினுக்கும் அஹ்லாக்கா, அஹ்லாக்கா நெருக்கமானவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நபியே, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்க மென்மையாக நடந்து கொண்டீர்கள். கடின சித்தமுடையவராக, மோசமான வார்த்தை பேசக்கூடியவராக இருந்தால், எவ்வளவு அழகான கொள்கை இருந்தால் மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஓடி இருப்பார்கள். எவ்வளவு அழகான கொள்கை குர்ஆன்ல சொல்லல. ஆனா ரசூலுல்லாஹ் அழகான கொள்கையோடு இருந்தாங்க, ஓடி இருப்பார்கள் மக்கள். நீங்க எவ்வளவு அழகான கொள்கையை சுமந்திருந்தாலும் சரி, வகையிலே சொன்னாலும் சரி, கடின சித்தம் இருந்துன்னு வைங்களே, யாரும் உங்களோட நின்றிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி தெளிவா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுங்க. ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சாரத்துக்கு அழைத்திருந்தால் யாருடைய கருத்தங்க முரண்பட்டிருக்காது, எல்லாரும் உடன்பாடாக வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை அழைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பக்கம் அழைக்கவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பக்கம் அழைக்காம ஃபர்ஸ்ட் அதை என்ன செய்யறாங்க? முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை சொல்லுகிறார்கள். முதலாக கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை சொல்லுகிறார்கள். இந்த இடம் வரைக்கும் மஆலிம் ஃபித் தரீக், மைல்ஸ்டோன், மைல்கற்கள் புத்தகம் இருக்குது. இதுல சையத் குதுப் என்ன செய்யறார் என்று சொன்னால்,
இந்த இடம் வரைக்கும் அவர் அப்படியே விளங்கப்படுத்திட்டு போறார். அதுல ஒரு 4-5 பாகமா அது வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பக்கத்துக்கு என்ன விளங்கப்படுத்துவாருண்டா, அஹ்லாக்குகளின் பக்கம் நபி அவர்களுக்கு அழைத்திருக்க முடியும், நபி அவர்களுக்கு அழைத்திருக்க முடியும். ஆனா நபி அவர்கள் அழைக்கவில்லை. ஏன் அழைக்கவில்லை தெரியுமா? அழைத்திருந்தால் நபி அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துடைய நோக்கம், இலக்கு பிசகி இருக்கும். ரசூலா அஹ்லாக்கின் பக்கம் அழைக்கவில்லை. இன்னும் என்னென்ன பக்கம் அழைக்கவில்லை, அழைத்திருக்க முடியும், அழைக்கவில்லை என்றதை என்ன செய்யறாரு, தக்ரீர் பண்ணிக்கின்றவர். கிட்டத்தட்ட அந்த புத்தகத்துடைய முக்கால்வாசி பகுதி எதற்கு அழைக்கவில்லை என்பது விளங்கிட்டா? இவ்வளவு பெரிய புத்தகம். அதுல எதற்கு அழைத்தார்கள்? கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். அப்ப இங்கெல்லாம் வித்தியாசப்படல, கொள்கையின் பக்கம் அழைத்தார்கள். எங்க வித்தியாசப்பட தெரியுமா? என்ன கொள்கை, இதுதான் மிக முக்கியம். இல்லைன்னா அந்த புத்தகத்தை தௌஹீது பார்வையோடு ஒருத்தர் வாசிக்கிறான்னு வைங்களேன், சரியா தானே இருக்குது, இவ்வளோ அழகா சொல்லுகிறாரு அப்படின்றீங்க. இதுக்கு ஏன் எகிப்திய அரசாங்கத்தில் உள்ள மோசமான ஆட்சியாளர்கள், அவங்க ஆட்சியாளர்கள் மோசமாக இருந்தாலும் சந்தேகம் கிடையாது, ஏன் இவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து மரண தண்டனை வரைக்கும் இந்த மைல் ஸ்டோன் புத்தகம் கொண்டு போச்சு தானே, ஏன் கொண்டு போனாங்க? அவர் சொல்ல வந்த செய்தி அதல்ல. அதில் அடுத்தது என்ன தெரியுமா? ஆட்சி. குஃபுர்ல உள்ளவர்களை ஆட்சியாளராக ஏற்பது இஸ்லாத்துக்கு விரோதமானது. அப்படின்னா என்ன செய்யணும்? அவர்களை ஒரு செகண்ட் எப்படி சிலையை ஒரு மூமின் உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொள்ள மாட்டானோ, அதே மாதிரி அவனை ஆட்சியாளர்னு ஒரு செகண்ட் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது யாருக்கு எதிரான பிரகடனம்? ஆட்சியாளர்களுக்கு எதிரான பிரகடனம். இந்த இடத்துல எங்களது விளக்கம் என்ன என்பது இரண்டாவது அம்சம். குஃப்ரான ஆட்சியாளர்கள் பற்றி இஸ்லாத்தில் தெளிவான நிலைப்பாடு இருக்குது, அது வேறு. ஆனால் அவர் சொல்ல வந்தது அதல்ல. இப்படி சொன்னார். எந்த அளவுக்கு சொன்னார்னா, இந்த உலகம் ஃபுல்லா ஹுக்காமன் வ மஹ்கூமின், ஆளுகின்றவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் எல்லோருமே காஃபிராகி விட்டார்கள். மக்கா, கௌபத்துல்லா, மதீனா எல்லாம் உட்பட காஃபிராகி விட்டார்கள். இதனால தான் அறிஞர் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் என்ன செய்யறார்? அவுலவியாத்துல் ஹரகாத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய அமைப்புகள் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஒரு நூல் எழுதுறாரு. அதில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல சையீது குத்துப் என்ன செஞ்சார்? பிழை விட்டார். காபிர் என்று சொன்னார், மக்கள் எல்லோரையும் காபிர் என்று சொன்னாரு, ஆளுகின்றவர்களையும் ஆளப்படுகின்றவர்களையும் காபிர் என்று சொன்னாரு. அப்படியே என்ன செய்யறாரு? அவரும் அவர்களை சேர்ந்தவர் தான். ஆனா அவரே என்ன செய்யறாரு? இது கொஞ்சம் ஓவர் என்னது சொல்லி விளங்கப்படுத்தினார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யற பார்க்கிறோம். குஃபுர் ஒரு நிமிஷமும் இருக்கலாண்டா, அடுத்த என்ன ஒரு செகண்ட் இருக்கலாண்டா. இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். சபால் இருந்து என்ன செய்யறாங்க சொல்ல வராங்க. எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க பாருங்க. ஒரு அகைதாவை எவ்வளவு தெளிவான அகைதாவை கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க. இதைத்தான் சொன்னார்களா? இதையும் நம்ம விளங்கணும். இப்ப தாகூத் ரசூலுல்லாஹ் சஃபா மலையிலிருந்து என்ன சொன்னாங்க? ஆட்சி என்றாங்க. எதை சொன்னார்கள்? சஃபா மலையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன செய், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், அல்லாவை மட்டும் வணங்குங்க, வேற யாரை வணங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பொதுவான வார்த்தைகள் என்ன செய்கிறது? அது வருகிறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்கள் என்பதை சீராலிருந்து பார்க்கணும், சீராலிருந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அதனால நாங்க சீராலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கிரும், இவர்கள் சொல்லுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரவில்லை. அது மினல் முக்கம்மிலாத், இஸ்லாத்துடைய பூரணத்தைப்படுத்திக் கொண்ட பகுதிகளில் ஒன்று, அடிப்படையான பகுதிகளில் ஒன்று அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, 13 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பிரச்சாரம் செய்யறதுடைய எதிர்ப்பு கட்டம் உச்சகட்டமாக ஆகிற நேரத்தில், அப்ப நான் இதையே பார்த்து கணிக்கிறேன், சரியா அன்புள்ள சகோதரர்களே? 150. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, என்ன சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அந்த பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ரசூலுல்லாஹோட நோக்கத்தை எங்களுக்கு வழங்கப்படுது. எல்லா விஷயத்துக்கும் விளங்க சொல்லிட்டு போறான்னு வைங்களேன். நான் மக்காவுடைய 1ஆம் வருடம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம், 4ஆம் வருடம், 5ஆம் வருடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்படி அகீதா அப்படி புரையோடி போய் இருக்கக்கூடிய செய்தியை நீங்க பக்கம் நம்ம சொல்கின்ற அந்த விளக்க அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சிலர் முறைப்படுகிறார்கள், வேதனைகளை கஷ்டங்களை முறைப்படுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? ஹபஷாவை சொல்றாங்க. இன்ன பிஹா மலிகன் அத்லன், அங்கே ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அங்கே ஒரு நேர்மையான ஆட்சியாளர் இருக்கிறார், நீங்க அங்க போங்க, அங்கே யாரும் அநியாயத்தை பயப்பட மாட்டார்கள் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த செய்தியுடைய விரிவாக்கத்துக்கு முன்னால இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்கிறார்களோ, ஆட்சி என்ற நோக்கத்தை சொல்கிறார், அதோட நேரடியா மோதுது. ஏன்னா அபூலஹப் ரசூலுல்லாஹ் எதிர்த்தா ஹபஷால் உள்ள மன்னனை எதிர்த்தாங்க.
அவர் என்ன குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இல்ல, அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தது சிதைக்கப்பட்ட கிறிஸ்துவ ஆட்சியை கொண்டு, சிதைக்கப்பட்ட கிறிஸ்துவ ஆட்சியை கொண்டு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இங்க குஃப்ரியத்தான ஆட்சி, ரெண்டுமே குஃபர், உலகமே குஃபர்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்? நீங்க இப்படி கேட்குறீங்க சரி வராது, அங்க போனாலும் குஃபர் தான், இங்க போனாலும் குஃபர் தான், அப்படி சொல்லாம நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, அங்க நேர்மை என்று வேற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்ன பிஹா மலிகன் அத்லன், நேர்மையான ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்துல அநியாயத்தை பயப்பட மாட்டார் அப்படி என்று சொல்றாங்க. இது ஒரு கட்டம், நான் விரிவா சொல்ல ஒரு கட்டம். அவங்க அங்க போனாங்களே, அப்ப அந்த அபிசீனிய நஜ்ஜாசி மன்னன் நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கறதுக்காக அவருடைய இடத்துக்கு அழைக்கிறார். சொல்ல போனா பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்றார், விளங்கிட்டா, கருத்தை சொல்றதுக்கு, குஃப்ரியத்தான ஆட்சியில் உங்களோட நிலைப்பாடை சொல்லுங்கள் என்றதுக்கு அழைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் மஷூரா பண்றாங்க. அப்ப ஜாஃபர் இப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம். ஜாஃபர் அபி தாலிப் என்ன சொன்னார்? இல்ல, எதென்று தெளிவா சொல்வது, எதை என்பது தெளிவாக சொல்வதுன்னு பேசுறாரு. அப்ப அவர் பேசுற பேச்சில உங்களே முதல்ல தூக்கணும் என்று சொல்லி இருந்தா, நம்ம ஏன் நபி அவர்களை அனுப்பினாங்கன்னா அபூ லஹபை தூக்கணும், உத்பாவை தூக்கணும், ஷைபாவை தூக்கணும், உங்களை நீங்க யாரும் இதுல உட்காரக்கூடாது. இப்படி உட்காருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டங்களோட தான் என்ன செய்யணும், நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொல்லத்தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள் என்று சொல்லி இருந்தா அந்த இடத்தையே போதுமானது அவருடைய உணர்வை தலைகீழாக பிரட்டுவதற்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாருண்டா, இவரெல்லாம் பேச்செல்லாம் சொல்லி முடிந்த பின்னால பயப்பட வேணாம், நிம்மதியா இருங்கன்றாரு. ஏங்க நாட்டில் அவருக்கு நிம்மதியா இருக்கலாது, இவர் சொல்ற பிரச்சாரம் இப்படி இருந்தா. ஆனா அவர் சொல்ற நீங்க நாட்டில் நிம்மதியாக இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்றாரு. உங்களது பிரச்சாரமும் ஈசா சாத்திர பிரச்சாரமும் ஒரே விளக்கிலிருந்து வந்தவைகள் தான், இப்படி சொல்றாரு. அப்ப மன்னர் அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்தி கேள்விப்படுகின்ற வரைக்கும் அதே ஆட்சி என்ன செய்கிறது, கண்டினியூஸ் ஆகுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் இந்த மன்னர் தான் இஸ்லாத்துக்கு வந்தன்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் இவர் மரணித்து இன்னொரு நஜ்ஜாசி அவர் இஸ்லாத்துக்கு வருகின்ற வரைக்கும் கண்டினியூ ஆகுது. சரி, அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு அவர் குஃப்ரான் ஆட்சி செஞ்சு நிற்கிறார். குஃப்ரான் ஆட்சியை ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் இங்க தொழுவிக்கிறாங்க. மதீனா காலம் வரும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு இதுவாக இருந்தால் மன்னர் கடைசி வரைக்கும் காபிரா தான் செஞ்சுக்கிறார், இருந்திருக்கிறார். இது இலக்கு இது இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலக்கு என்ன, இது தெளிவா இந்த செய்தி என்னங்கிறது நமக்கு சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை இலக்கு வைத்து, குஃப்ரான ஆட்சியை ஒழிப்பு என்கின்ற வசனங்களை இலக்கு வைத்தல்ல ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பது நஜ்ஜாசி மன்னனுடைய செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹ் சட்டப்படி அதுவாக இருந்தால் அங்க அனுப்பி இருக்க கூடாது, அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி இருக்க கூடாது. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரே விஷயம் தான், இங்கே நீங்க அதான் பிரச்சனை, உங்களுக்கு அங்கே அதான் பிரச்சனை, நீங்க போய் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன செய்யும், அங்கே உருவாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லாம அங்க போங்க நிம்மதியா இறைவனை வணங்கலாம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, அவங்க அங்க போய் யார் ஆட்சியாளராக ஏத்துக்கணும் வணங்கணும், நஜ்ஜாசியை தான். நஜ்ஜாசி ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டுதான் அல்லாஹ்வை அவங்க வணங்கலாம். அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அங்க இருக்கல ஒரு நிமிஷமும் பிரச்சனை என்ன செய்யும், உருவாகிக்கொண்டே இருக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகீதாவை ஆட்சியை இலக்காக வைத்த அகீதா என்று சொல்வது பிழையானது. ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி, தூய்மையான இஸ்லாமிய ஆட்சி என்பது இஸ்லாம் பிழை என்று சொன்ன விஷயம் அல்ல. ஆனால் இஸ்லாம் அதற்கான சில நிபந்தனைக்கு சூழலை என்ன செய்கிறது, வைத்திருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்த பிரச்சாரம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு முதல் அறிமுக விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் சீராவின் ஊடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அகீதாவுடைய அந்த இலக்கை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இன்னும் உள்ள சில பகுதிகளை நாங்கள் பார்த்து விடுவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.